பல லட்சம் இருக்கு, பல கோடி கூட இருக்கும். Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velamal Nexus. மேடம் வாழைப்பத்தில் ஊசி மாதிரி பேசுவான் மேடம். அதாவது அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எங்க ஆரம்பிச்சது? எதுவும் தெரியாது, மறந்துட்டு இருப்பார். ஒரு ரசிகையா என்கிட்ட பேசின நான் அத்தனை பொண்ணுங்களில் வந்து நிறைய பொண்ணுங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டர் எதுக்கும் ஆசைப்படாத, பணத்துக்கு ஆசைப்படாத, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போவும் என் கூட இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணத்தை வீட்டாண்ட பண்ணோம் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலைமையில். இவரோட பாட்டிலேருந்து ஏன உன்னை நான் பார்த்தேன் சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்ஸ் கீழே அவரோட நம்பர் இருக்கும், அதை பார்த்து தான் கால் பண்ணி பேசினேன். ஃபேனாக பார்க்க போகும்போதே வந்து என்னை அவ்வளோ பத்திரமா அலையாதம்மா, நீ இங்கே வச்ச பேசு. பிக் பாஸ் உள்ள வந்து சோஃபால உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்கல்ல, எனக்காக ஒரே ஒரு வாட்டி பண்ணீங்க. சிரிச்சிட்டு இருக்காது, வெளியே வா, நிறைய வீடியோ ஆதாரமாக மாட்டிருக்கு, வெளியே வா. உனக்கு வெக்கப்படுறாங்க நினைக்கிறேன், அங்கே பேசுன மாதிரி இல்லை. சந்தேகம் ஒன்று வந்ததுன்னா அது எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், அந்த ஒரே ஒரு அவன் எவ்வளோ பேர் கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், சந்தேகம்ன்றது அப்படி லைட்டாக வந்ததுன்னா அந்த அந்த வாழ்க்கையே நாசனமாக போயிடும். அது மட்டும் எங்களுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததே இல்லை, சாவர வரைக்கும் இனிமேல் வராது. காசு எப்போ வேணால் சம்பாதிச்சலாம், அந்த அன்பு இருக்குல்ல அது கிடைக்காது கண்டிப்பாக. ஆனால் அந்த பெட்டி எடுத்தப்போ எத்தனை பேர் அழுதாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோ வாய்ஸ் மெசேஜஸ், அழுது, அவ்வளோ எமோஜிஸ். உங்களுக்காக ஒரு 3 பெட்டி காத்துட்டு இருக்கு. ஐயா பல லட்சம் இருக்கு, பல கோடி கூட இருக்கலாம். Lexco Holidays மற்றும் Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, மற்றும் Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi மற்றும் Velamal Nexus. அதாவது ஒரிஜினல் டைட்டில் வின்னர் வேணா திவ்யாவா இருக்கலாம், ஆனா கானாவோட ரியல் லைஃப் வின்னர் வந்து பாக்கியா அப்படின்னு சொல்லி ஒன் மோர் டைம். டாலி வாசத்திர அழகுல லேசாகி யாந்தி பகலத்தனையும் லூசாகி பயக பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. லேசாகி பாப்பா எப்படிமா இருக்க? பேங்காக், தாய்லாந்து, பட்டாயா எல்லாம் வெளில வரும். மேடம் வாழைப்பத்தில் ஊசி மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். ஸோ 5 years of married life ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ என்டர் டு த 6th year, அதை வந்து இங்கே ஒரு சின்ன செலிப்ரேஷனாக மக்களோட அந்த அன்போட ஒரு மாலையை மாற்றி உங்களுக்குள்ள அந்த லவ் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா ஐ திங்க் அதோட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் சொன்ன மாதிரி அவருக்காக வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு மக்களோட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை நம்மளும் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ண. ஸோ வித் ஆல் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த 6th year ஆஃப் திருமண வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மக்கள் வித் ஆல் யோர் கைத்தட்டலோட இந்த அழகான விஷயத்தை நம்ம பண்ணிடலாம். இந்த மாலை எடுத்து நீங்கள் அவங்க கழுத்தில் மாட்ட என்னுடைய நிறைய நண்பர்கள் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்காங்க, ரசிகர்கள் நீங்களும் இருக்கீங்க. இங்கே அதில் ஒரு ஆள் வந்து என்னுடைய நண்பர் குடியரசு வந்திருக்காரு, அவரை நான் மேடைக்கு அடிக்கிறேன்.
என்னுடைய எல்லா விஷயத்துலேயும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கான என்னம்மா ரிசப்ஷன் இல்லைம்மா இது அடிக்கடிக்கு வந்து மாற்றினுக்கிறேம்மா கண்டிப்பாக பொண்ணுக்கு தோழி நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய மேரேஜிலேருந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க. நரேன் இருக்கார், ஜெசின் இருக்கார், கிச்சில் இருக்காங்க, எங்கள் ஊர் மக்கள், என் தம்பிங்க பிரேம் எல்லாம், ஜாக், நித்தி எல்லாமே இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பர்சன் இவரும். அதில் எனக்கு எதுனாலும் முன்னாடி நின்று வந்து பண்ணக்கூடிய ஒரு நண்பர், என்னுடைய சொந்தக்காரர், ரிலேட்டிவ், உயிர் நண்பர். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி நண்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ வித் ஆல் யர் லவ். ஆனால் என்னன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஐயா என்னையா அப்படி அப்படி போய் மாலை எடுத்துருப்பீங்க. லவ் லவ் வரணும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ பாக்கியா எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? ஏன்னா 5 years ஆஃப் மேரிட் லைஃப், 6th year, இன்னைக்கு இத்தனை பேர் லவ் அண்ட் சப்போர்ட்டோடு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது தெரியல, வார்த்தையே வரல. இதெல்லாம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே. ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஐயா நீங்க பேசுங்க. எங்க பேச நீ தைரியமா வைக்கப்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் 2வது கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு. தேங்க்யூ. ஓகே, சூப்பர். அதாவது அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? அப்படியே லைட்டா சொன்னீங்கன்னா. அதான் அவர் முழிக்கிறார், எதுவும் தெரியாது, மறந்துட்டு இருப்பார். எங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அவன் தம்பிக்கு வந்து பார்க்குறதுக்காக போகிறேன். போயிட்டு வெளியே வரும்போது பாக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. ஹாய் வினோத், ஹாய் ஹாய் அப்படின்னு காட்டினாங்க. ஆப்போசிட்டில் இருக்கேன். நான் அந்த தம்பிக்கு காசு கொடுக்க மறந்துட்டேன். அதனால் அகைன் வந்துட்டு போகும்போது மறுபடியும் என்னை பார்த்து ஹாய்ன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு என்னுடைய கேசட் இருக்கும், இந்த சிடி கேசட், அதில் அவங்க தம்பி பார்த்து அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது பேசுன்ட்டு அவங்க தம்பி வந்து ஒரு ரசிகையாக என்கிட்ட பேசின நான் அத்தனை பொண்ணுங்களில் வந்து நிறைய பொண்ணுங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இவங்களுடைய கேரக்டரு எதுக்கும் ஆசைப்படாத, பணத்துக்கு ஆசைப்படாத, நேர்மையான ஒரு பொண்ணாக இருந்ததுனால நான் இத்தனை நாள் பார்த்த பொண்ணுலேயே இவங்க எனக்கு கரெக்டாக கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கூட இருப்பாங்க. பணம் இருந்தால் தான் கூட இருக்கணும், பணம் இல்லைன்னா கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணம் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போவும் என் கூட இருந்தாங்க. நான் லட்சமாக பணம் கொடுக்கும் போதும் அதுலேருந்து என்னை கேட்காம ₹1 எடுத்ததில்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் சொன்னேன், எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணத்தை வீட்டாண்ட பண்ணோம், அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலைமையில். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் கேர்ளாக வந்த நீங்க அதுக்கப்புறம் மனைவியாக மாறி இருக்கீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் சொன்ன மாதிரி தூரத்துலேருந்து ஒரு ஹாய் சொல்றது, அப்படியே சில பல பாட்டுகள்லாம் நம்மளுக்கு பின்னாடி ஓடும், அவரோட பாடல்கள் பல பாடல்கள் நம்மளுக்கு ஓடி இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க. வீட்டில் அப்பா வந்து கானா சாங்ஸ் கேட்பாங்க. இவங்களோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பழனி அங்கிள், அவங்களோட சாங்ஸ் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு அதுக்கப்புறம் வளரும் போது இவங்களோட பாடம் ஜெகநாடோட பாடல் தான் அதிகமாக போகும். அதில் இவரோட பாட்டிலேருந்து ஏனோ உன்னை நான் பார்த்தேன் சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அது கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த சாங்கில் வந்து வினோத்னு பேர் வரும் இல்லையா, அந்த பேர் மட்டும் தான் ரொம்ப அவரை பார்க்கணும், அந்த லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னமோ கனெக்ட் ஆகும் கொஞ்சம் பர்சனலாக. அதனால் பார்க்கணும் ஆசை. ஆனால் ஃபேஸை பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் அப்புறம் தான் யூடியூப்லாம் வந்து அதில் வீடியோ சாங்ஸ் வந்துச்சு. அந்த சாங்ஸ் கீழே அவரோட நம்பர் இருக்கும், அதை பார்த்து தான் கால் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பேசி பழகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது. என்ன ரொம்ப உங்களை கவர்ந்தது? ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. நார்மலாக ஃப்ரெண்டாக ஃபேனாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபேனாக பார்க்க போகும்போதே வந்து என்னை அவ்வளோ பத்திரமா அலையாதம்மா, நீ இங்கே வச்ச பேசு. லைட்டாக ஜெல்லஸ்லாம் ஆகுமா? ஒரே லாட் ஆஃப் கேர்ள்ஸா? இல்லை, அப்படிலாம் ஆகாது. அந்த மாதிரி இது வரைக்கும் சந்தேகம்ன்றது ஒன்று பட்டதே இல்லை. அதனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். சந்தேகம் ஒன்று வந்ததுன்னா அது எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், அந்த ஒரே ஒரு அவன் எவ்வளோ பேர் கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், சந்தேகம்ன்றது அப்படி லைட்டாக வந்ததுன்னா அந்த வாழ்க்கையே நாசனமாக போயிடும். அது மட்டும் எங்களுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததே இல்லை. சாவர வரைக்கும் இனிமேல் வராது, இனிமேலும் வரக்கூடாது. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு கேள்வி தோணுது. பிக் பாஸ் உள்ள வந்து சோஃபாவில் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்கல்ல, நான் பார்த்தேன், நீ வெளியில வா இருக்கு
சந்திரமுகியா மாறி என்னை பார் அப்படி, அது என்னத்துக்கு பாக்கியா சொன்னீங்க? பல பேர் பல புரிதலோட வெளில போட்டாங்க. என்ன அப்படின்றீங்க? இருக்கிற நான் கேட்குறேன், அது என்ன பாக்ஸ்? அது லைட்டாக கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயா ஐயா இருங்கய்யா, அவங்க ஒரு புரிதல் கூட சொல்லியிருக்கலாம்ல ஜாலியா. அப்படிலாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் பயம் படுத்திட்டு வரலாம் அப்படின்னு. அந்த லைட்டாக ஒரு ஆமாம், பொசிஷன்ஸ் அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக அப்படி பயம் பொறுத்தியே வைங்க அவர், ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டாக இல்லையா? அதுக்காக அது ஒரே ஒரு வாட்டி உண்மையா சொல்லட்டுமா, நான் இப்போ சீரியஸாக கேட்டப்ப நீங்கள் நினச்சிங்க, சத்தியமாக கிடையாது, ஒரு ஃபன்னாகவே அந்த ரீல் உண்மையாக ரொம்ப அழகாக இருந்தது. வெளியில் வா இருக்கு அப்படின்னும் போது அது நல்லா இருந்தது. ஒரே ஒரு வாட்டி எனக்காக அதை ரீக்ரியேட் இல்லை, அங்கே அவங்க சொன்னது வந்து நான் வெளியே வந்தோடனே வீடியோ பார்த்தேன். ஐயா, இந்த வயசில் வந்து அவங்க என்னை விட ரொம்ப மெச்சூர்டாக பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உனக்கு ஒரு பிஜிஎம் போதும் உன்னுடைய பேரை கெடுக்க, ஒரு முத்திரை குத்தி உன்னை ஓரமாக நிற்க வச்சுருவாங்கன்னு. நீங்களே கை தட்டுறீங்க, எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிலாம் பார்த்துருப்பீங்க, நாங்களாம் ஒரு ஆள் இல்லை, ஆனால் இவங்களுக்காக நீங்கள் கை தட்டுறீங்கன்னா அப்போ அந்தளவுக்கு எவ்வளோ தெளிவாக அவங்க அந்த இடத்த பேசுனாங்கன்ற. எப்போவுமே ஒரு பேசும் போதும் படிக்கும் புக்ஸ்லாம் படிப்பாங்க, பேசுவாங்க, கதை எழுதுவாங்க, பேசும்போது தெளிவாக இருக்கும். அதான் சொன்னேன், 6 மாதம் அவங்க பேச்சை கேட்டேன், இங்கே வந்து நின்ட்டேன், இங்கே வந்து உட்காந்துட்டேன். உங்கள் எல்லாருக்குமே பொண்டாட்டி இல்லாதவங்களுக்கு அம்மா, ஒய்ஃப் இல்லாதவங்களுக்கு அம்மா பேச்சை கேளுங்க, ஒய்ஃப் இருந்தால் அம்மா பேச்சை கேளுங்க, ஒய்ஃப் பேச்சை கேளுங்க. சூப்பர். ஆனாலும் பாக்கியா இதெல்லாம் அவர் சொன்னாலும் எனக்கு அந்த அழகாக ஒரு எக்ஸ்பிரஷனோட உள்ள பண்ணி எனக்காக ஒரே ஒரு வாட்டி அதை பண்ணுங்களேன். சிரிக்காத, பயமாகுது, நீ வேற என்னடா இந்த பொண்ணு அம்மா எவ்வளோ பிரிட்டியாக இருக்காங்க. ரொம்ப பிரிட்டியாக சொல்லு, பிரிட்டியாக சொல்லாதம்மா, சாரிம்மா, பேச அவங்க வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. சிரிச்சிட்டு இருக்காது, வெளியே வா, நிறைய வீடியோ ஆதாரமாக மாட்டிருக்கு, வெளியே வா உனக்கு. ஐயா வெக்கப்படுறாங்க நினைக்கிறேன், அங்கே பேசுன மாதிரி இல்லை, இங்கே கேமரா இருக்குது, நான் பிக் பாஸ் மீட் மாதிரி நினச்சிக்கோ பேச. இல்லை அது சொன்னேன். சூப்பர் சூப்பர், இதுக்கே ஒரு கைத்தல் கொடுக்கலாம். ஸ்வீட் ஸ்வீட் சூப்பர். அதாவது இப்போ நாங்கள் அந்த பெட்டியை பற்றி நாங்கள் நிறைய பேசிட்டோம் பாக்கியா. பட் உண்மையாகவே சொல்கிறேன், ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணுறது உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்தேன். நீங்கள் வெளியில் பேசின அந்த வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டேஜ் ஏறி எனக்கு இது போதும் சார் அப்படின்னு சொன்ன அந்த தருணமாக இருக்கட்டும், பட் அவரை எடுத்த அந்த மோமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இல்லை அவளும் வீட்டில் ப்ரே பண்ணியிருந்தா அப்படின்னு அவர் சொன்னார், பட் நிஜமாவே இது நடந்ததா? உங்களுக்கு அந்த தாட் இருந்ததா? இத்தனை சீசன் இல்லாமல் இந்த சீசன் வாய்ப்பு வந்துச்சு. இத்தனை நாள் இருப்பாங்க நான் நினைக்கல, இத்தனை நாள் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அது பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு காட்ஸோட பிளான் தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவர் அழகாக சொன்னார், டைட்டில் வின்னரோட இது ரொம்ப பெரிய விஷயங்கன்னாரு. ஆனால் நான் உண்மையாக ஆத்மார்த்தமாக கேட்குறேன், இந்த அமௌண்ட்டோட அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அதுவும் ஃபேமிலிக்கான ஒரு விஷயமோ இல்லை பசங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, இதுக்கும் அது டெவலப்பாக யூஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த ஒரு வருத்தம் பாக்கியாட்ட நிஜமாவே இல்லையா? நிஜமா இல்லை, ஏன்னா காசு எப்போ வேணால் சம்பாதிச்சலாம், அந்த அன்பு இருக்குல்ல அது கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் வீக் நாமினேஷன் ஆனதுலேருந்தே அவங்க டாப்பில் தான் இருந்தாங்க. இப்போது டைட்டில் வின் பண்ணியிருந்தாலுமே எல்லாரும் வாழ்த்திருப்பாங்க, அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த பெட்டி எடுத்தப்போ எத்தனை பேர் அழுதாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோ வாய்ஸ் மெசேஜஸ் அழுது, அவ்வளோ எமோஜிஸ், அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அன்புக்கு முன்னாடி அது வேண்டாம் தான் தோணுச்சு. சூப்பர் சூப்பர். உங்களுக்காக ஒரு 3 பெட்டி காத்துட்ருக்கு. ஐயா பல லட்சம் இருக்குது, பல கோடி கூட இருக்கலாம், சரியா? யோசிச்சுக்கோங்க. அந்த கடைசி பெட்டி இந்த பெட்டியா? ஐயா எது இருந்தாலும் பாதி பாதி எடுத்துக்கலாமா? குண்டு பல்பு எடுத்திருக்காருங்க அவரு ஒரு பெட்டியில. ஐயா பாக்கியா என்ன பாக்கியா, நான் யோசிச்சு எடுங்க. இப்போது மனைவி பேச்சை கேட்டிருக்கலாம், ஆனா நீங்களா இருந்தா எந்த பெட்டி சொல்லி இருங்க, நீங்களா இருந்தா எந்த பெட்டி? சென்டரா? திருப்பியும் மனைவி பேச்சை கேட்டிருக்காரா இல்லையான்னு பார்த்தலாம். தூக்குப்பா இந்த பெட்டியை. பட் இருந்தாலும் கடைசியில ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஏம்மா அதுக்கு நான் 3 பெட்டியை சொல்லியிருப்பேனம்மா. ஒரு 18 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னையா இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா இப்போ ஒரு டாஸ்க்குக்காக இந்த பெட்டி ரவுண்ட் வச்சிருந்தாலும் பாக்கியாவும் வினோத் சொன்ன மாதிரி இன்னைக்கு டைட்டில் வின்னரை தாண்டி பெட்டி வினோத்ன்ற அளவுக்கு பெட்டி தான் கப்பு தான் முக்கியம் பிகில்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. ஸோ இதுக்கே மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த ரவுண்ட்லேருந்து என்ன தெரியுது? மனைவி பேச்சை கேட்கணும்ப்பா. கண்டிப்பா. என்ன வினோத், இனிமேல் எப்படி மனைவி சொல்றது அப்படி கூட தாண்ட மாட்டீங்களா? எப்படியோ தாண்ட மாட்டேன். இந்த வெற்றி வந்துடுச்சு இல்லை, அது காரணம் அவங்க ரசிகர்கள் இருக்காங்க,
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன் கண்டிப்பாக. அண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ண போறாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். பேங்காக் போறாராம். ஏங்க போய் சொல்கிறாங்கம்மா. என்னய்யா தாய்லாந்து போலியா? அதெல்லாம் வேணாம்மா, நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு என் குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கே என்னுடைய வேலையை பார்த்து. தனியாக போனால் தாய்லாந்து வரைக்கும் போவார், என் கூட வந்தால் சென்னை தாண்டி. சென்னை தான். சரி, அவங்க மெரினா பீச்சில் போய் ஜாலியாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ரவுண்டுக்காக அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்தலாம். சூப்பர். Behind Woods Ghana Vinod Fans Festival title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries மற்றும் Manju Groups presents Luxury X Grandier Bungalows near Pundamalli. 3 BHK to 5 BHK starts from ₹75 lakhs. Powered by sponsor Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. மற்றும் வேலம்மாள் Nexus dedicated to excellence. Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival. Powered by Naturals, world's fastest growing saloon chain. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velamal Nexus.